Now we are going to do the exercise number 11. From the trial balance of Sumati and the adjustments, prepare the trading and profit and loss account for the year ended 31st March 2016 and the balance sheet as on that date. ஓகேங்களா, இதில் ஸ்டாக் ஆன் ஏப்ரல் 1st 2015 டெபிட் சைடில் பாருங்கள் 900 இருக்குது, பர்ச்சேசஸ் 2000, சேல்ஸ் 4000, 10% loan 2000, carriage on purchase 200, rent on tenant 250, interest on loan 100, machinery 400, postage 100, salary 650, commission received 200, cash in hand 75, furniture 4000, capital பார்த்தீங்கன்னா 1975, total பார்த்தீங்கன்னா 8425 total கொடுத்துட்டாங்க. Adjustments we can see 6 month interest on loan is outstanding, so interest on loan is outstanding கண்டுபிடிச்சோம். ஸோ டிக் பண்ணிக்கங்க, just you identify it. 2 month on rent is due from tenant, the monthly rent being 25. இதுக்கு there is adjustment. Okay, ரெண்ட்டுக்கு adjustment இருக்குது. Salary for the month of March 2016 rupees 75 is unpaid. So salary பார்த்தீங்கன்னா ஒரு adjustment இருக்குது. Stock in hand on March 31st 2016 was valid at 1030. So stock in hand, that is 31st அன்றைக்குள்ள ஸ்டாக் வந்து our closing stock. ஓகேங்களா, ஸோ இப்போ இதுதான் சம். ஸோ இதை வச்சு நம்ம we are going to prepare, that is trading and profit loss account and balance sheet. நம்ம 3 பாகமாக இருக்குது. நம்ம எப்பவுமே ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரே இதாக தான் காட்டுவோம், பேலன்ஸ் ஷீட் வந்து தனியாக காட்டுவோம். ஓகேங்களா, அதே மாதிரி இதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையல் பேலன்ஸில் உங்களுக்கு தெரியும் டெபிட் சைடெல்லாம் என்னவாக இருக்கும், ஒன்று எக்ஸ்பென்ஸாக இருக்கும், இல்லைனா அசட்டாக இருக்கும். கிரெடிட் சைடு எல்லாமே ஒன்று இன்கம்மாக இருக்கும், இல்லை லைபிலிட்டியாக இருக்கும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்கம் இருந்தால் நீங்கள் P&L எடுப்போம், இல்லை லைபிலிட்டியாக இருந்தால் பேலன்ஸ் ஷீட் எடுப்போம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு தெரியறதுக்காக நம்ம இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுன்னு பாருங்கள், 1 2 3, தட் இஸ் 3 அக்கௌண்ட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அது மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து எப்பவுமே கீழே தான் இருக்கும், தட் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து எங்கே வரும், ட்ரேடிங்கில் வரும். இது ட்ரேடிங், சேல்ஸ் வந்து ட்ரேடிங்கில் வரும். லோன் என்னவாக இருக்கும், லைபிலிட்டியாக இருக்கும். ஸோ கேரேஜ் அண்ட் பர்ச்சேஸ் என்ன இருக்கும், ட்ரேடிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு ரெண்ட் ஃப்ரம் டெனண்ட், தட் இஸ் P&L. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் P&L. மிஷினரி அசட். போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ், அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். சேலரி ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இருக்கும். கமிஷன் ரிசீவ்ட் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்கும். கேஷ் இன் ஹேண்ட் பார்த்திங்கன்னா அசட்டாக இருக்கும். ஃபர்னிச்சர் அசட், கேபிட்டல், லைபிலிட்டி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுலேயே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பர்ச்சேஸ்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும், அந்தந்த அக்கௌண்ட் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா 1 2 மாற்றி நம்ம எழுதுகிற வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் சம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் and loss account for the year ended, date பாருங்க 31st March 2016. ஓகேங்களா, இப்போது நம்ம அதுக்கு அக்கௌண்ட் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம், தட் இஸ் பர்டிகுலர்ஸ், அமௌண்ட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். ஓகேங்களா, இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 900. நெக்ஸ்ட்டு 2 purchases,
பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா 2000. நெக்ஸ்ட்டு கேரேஜ் ஆன் purchases, carriage and purchases 200. Next by sales 4000, by closing stock 1030. ஏதாச்சும் விட்டுருக்கான்னு பாருங்கள், ஏதாவது விட்டுருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியுது, இங்கே பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. ஸோ 5030 இருக்குது. ஸோ நான் அந்த 5030 ஆட் பண்ணிடுறேன். இதை நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1913 ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணுறோம், to gross profit, transfer to profit and loss account, profit and loss account எழுதிடணும். ஓகேங்களா? இது ஒரு இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இதை நான் தட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட் கொண்டு வரேங்க. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் transferred from trading account 1930. ஓகேங்களா? கொண்டு வந்துட்டா இப்போது இங்கே என்னென்ன செலவுகள் வரவுகள்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சேலரி இருக்குது. ஸோ 2 salaries அமௌண்ட் பார்த்திங்கன்னா 425 இருக்குது. இதில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ ஆட் அவுட்ஸ்டாண்டிங் போட்டுப்போம், ஒரு 75, டோட்டல் 500. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், போஸ்டேஜ் அண்ட் டெலகிராம் இருக்குது. ஸோ இதில் எழுதிக்கலாம், தட் இஸ் போஸ்டேஜ். போஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அமௌண்ட் பார்த்திங்கன்னா 100 இருக்குது. அந்த 100 நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 225. இந்த அமௌண்ட் மாற்றி அதான் பார்த்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது, டு இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்குது. இது அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், ஒரு 100 இருக்குது. அது கீழே சொல்லியிருக்காங்க 6 month இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 6 month லோன் எப்படி தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோன் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு 2000 இருக்குது பாருங்களேன், இருக்கா கொஸ்டினில். அப்போது 2000க்கு 10% பார்த்தீங்கன்னா 200, அதில் 6% போது 100. ஓகே, ஸோ 10% லோன். இது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துல, தட் இஸ் லோன் அவுட்ஸ்டாண்டிங் போது ஆட் அவுட்ஸ்டாண்டிங் 100, ஸோ 200. ஓகேங்களா? இந்த விட்டுருக்கான்னு பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங் அவ்வளோதான். இந்த சைடில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பை கமிஷன் இருக்குது. ஸோ போட்டுக்கலாம். கமிஷன் போடும்போது ஒரு 200 இருக்குது, நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெண்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள், பை ரெண்ட்டு பார்த்திங்கன்னா 215 சொல்லியிருக்காங்க. இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 2 month ரெண்ட் இஸ் டியூ ஃப்ரம் த டெனண்ட். ஒரு மாதத்துக்கு 25 ரூபா, மந்த்லி ரெண்ட் பீயிங் 25. அப்போது ஒரு மாதத்துக்கு 25 ரூபா ரெண்ட்டு கொடுக்குறாங்க. பட் என்னது 2 month ரெண்ட் டியூவாக இருக்குது. அப்போது 2 month மீன்ஸ் இங்கே என்ன பண்ண போகிறோம், ரெண்ட்டு பார்த்திங்கன்னா
2 into 25 ஓகேங்களா. ஸோ 50. இது இன்கம் வந்து அக்ரூட் இன்கம் சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன போடுவோம், தட் இஸ் ஆட் அக்ரூட் ஓகே இன்கம் தட் இஸ் 50. ஸோ 300 அவுட்டர் காலத்துக்கு நான் போட்டிருக்கேன். எல்லாம் எடுத்துக்க நினைக்கிறேன், எது விட்டமா ஞாபகம் எனக்கு. ஸோ நான் போட்டு பார்ப்பேன் ஆன்சர் தான். போடும்போது இங்கே ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா 1930 தட் இஸ் 2413 ஒரு ஆன்சர் வருதா. ஸோ நம்ம இங்கே தான் போடுவோம், 2413 போட்டுருவோம். இங்கே இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது 600 800 1025 ஓகேங்களா. இது போக 1405 ஒரு ஆன்சர் வரும் ஓகேங்களா. இதை வந்து to net profit carried down போட்டுரும் ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா. இந்த நெட் ப்ராஃபிட் carried down போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போதுன்னா பேலன்ஸ் ஷீட். அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கிறது பார்க்கலாம். இப்போது இதில் பேலன்ஸ் ஷீட் போடும்போது நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த அவுட்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம். இதில் நம்ம பண்ணும்போது இங்கே பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் போடுறோம் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் as on டேட் பாருங்கள் 31st March 2016 ஓகேங்களா. போட போகிறோம். இதில் இந்த சைடு liabilities amount assets amount ஓகேங்களா. இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆர்டர் எடுக்கலான்னு பார்க்க. நம்ம வந்து இப்போது தட் இஸ் ஃபஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட் எடுத்துப்போம். கேஷ் இன் ஹேண்டு இப்போ எடுக்கும்போது நமக்கு 400 தட் இஸ் பார்த்திங்கன்னா அமௌண்ட் பார்த்திங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு கொஸ்டினில் பாருங்கள் 75 இருக்குது. ஸோ 75 நான் இங்கே போட்டுக்கிறேன் ஓகேங்களா. இதுக்கப்புறம் லிக்விடிட்டி இருக்கிறது பார்த்திங்கன்னா தட் இஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் போட்டிருக்கேன். அட்ஜஸ்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 1030 இருக்குது, அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அக்ரூட் இன்கம் வரும். அக்ரூட் இன்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 rupees வரும். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் வரும். ஃபர்னிச்சர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4000. ஸோ அந்த 4000 நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மிஷினரி இருக்குது. ஸோ அதையும் நான் போட்டுறேன். மிஷினரி போடும்போது அமௌண்ட் பாருங்கள், மிஷினரின்னு சொல்லிட்டு அமௌண்ட் 400 கொடுத்துருக்காங்க. அந்த 400 நான் போட்டேன் ஓகேங்களா. இந்த சைடில் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எதை போகிறது தட் இஸ் 100% லோன், சாரி 10% லோன் ஓகேங்களா. 2000 rupees. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது இல்லையா, அதில் அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் எவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. ஸோ நான் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோம், 2100 எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு சேலரி அன்பெய்டு அவுட்ஸ்டாண்டிங், சேலரி அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 75. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் போடுவோம். கேபிட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்குது கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1975 இருக்குது ஓகேங்களா. அது கூட நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1405 இருக்குது. ஸோ நான் ஆட் பண்ணும்போது எனக்கு டோட்டல் பார்த்தீங்கன்னா 3318 ஆன்சர் வருது
ஓகேங்களா? இப்போது நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம், ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். இங்கே 3380னா 4000 பாருங்கள் என்ன அமௌண்ட் வருதுன்னு 5555 5555 வருது. இந்தாண்டி வருதான்னு பாருங்கள், 5 இருக்குது. இங்கே பாருங்கள் 10 15 5 5 தென் 5. ஓகேவா? ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் டேலி ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டு நமக்கு டேலி ஆகுது. அப்போது அடுத்த சம் போலாமா?